அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு, கட்சியுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, துணை பொதுச் செயலாளர் ராசா மற்றும் கட்சியுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் இருக்கக்கூடிய திருச்சி சிவா மற்றும் மூத்த அமைச்சர்கள், அதே போல பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன், மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, பொன்முடி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இங்கு இருந்து உள்ளே ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கு வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை ஈற்றி வந்த பிறகு முக்கிய நிர்வாகிகளிடம் தமிழகத்தினுடைய முதல்வர் ஆலோசனைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நேற்று பவள விழா கண்டிருக்கிறது. அதில் முக்கியமான பல்வேறு விஷயங்கள் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். ஒரு கட்சி, ஒரு இயக்கம் ஒரு பவள விழா கொண்டாடுகிறது என்றால் அந்த அளவுக்கு கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் சரியான கட்டமைப்பு என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று அந்த விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சரும் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்கள் விரைவில் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும், ஏன் தயக்கம் காண்கிறீர்கள் என்று அவர் ஒரு வேண்டுகோளை துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த கூட்டம், மூத்த நிர்வாகிகளுடன் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டம், முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் கூட்டம், பல்வேறு கூட்டங்கள் நடந்தாலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை, இந்த ஆலோசனை கூட்டத்தை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நேற்று பவள விழாவில் வருகிற பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல அமைச்சர்கள், முக்கிய திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் நேற்று வந்திருந்தனர். அவர்கள் இன்று காலையும் தமிழகத்தினுடைய முதல்வர்கள் மற்றும் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளை சந்தித்து வரக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. எனவே இந்த நேற்று எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்கள் விரைவில் துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில இந்த கூட்டம் என்பது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா அமெரிக்கா சென்று திரும்பிய முதல்வரிடம் செய்தியாளர்களும் கேட்ட கேள்விக்கு அவர் திமுக சொன்னதை தான் செய்யும், செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு முதல்வர். ஆலோசனை முடிவுல துணை முதல்வருக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனந்தன், துணை முதல்வருக்கான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி மட்டத்தில் கட்சியுடைய நிர்வாகிகள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தலைமை கழகத்திலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று இன்றும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. இந்த கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு வருமோ என்று தொண்டர்கள் மத்தியில, கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமைச்சரவையிலையும் இலாக்காக்கள் மாற்றம் இருக்கும். ஒரு சில அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கூட்டம் அதன் காரணமாக ஒரு முக்கியத்துவம் பெற்று என்று சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு, அதாவது அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் பட்டாசுகள், இனிப்புகள் வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இந்த கூட்டம் எதற்காக ஆலோசிக்கப்பட்டது, துணை முதல்வராக அறிவிக்கப்படுவதற்கான மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்யப்பட்டதா, இல்லை வெளிநாடு சென்று முதலீடுகள் ஈர்க்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை, கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமா? நேற்று மிகவும் சிறப்பாக திமுக சார்பில் நடைபெற்ற பவள விழாவில் ஒரு கொண்டாட்டத்தின் பிரதிபலிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமா என்பது தெரிய வரும். பிரியதர்ஷினி, ஆலோசனை முடிவுல எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெரிய வரும். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.